இப்ப நாம் தமிழர் கட்சியினுடைய ஓட்டு வங்கியா பெரும்பாலும் பார்க்கப்படுறது இளைஞர்கள் தான். இப்ப விஜய் அவர்களுடைய வருகைக்கு பின்னாடி நாம் தமிழருடைய ஓட்டு குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. உங்களுடைய கருத்து என்ன? முதல் விவாதத்துல நீங்க சொன்னீங்க, முதல் முறையா ஆரம்பிக்கும் போது ராணிப்பேட்டை நினைக்கிறேன், ராணிப்பேட்டை மாவட்டத்தில் சொன்னீங்க தமிழக வெற்றி கழகம் இல்ல, அதனால அவங்கள பத்தி பேச வேணாம்னு சொன்னீங்க. இல்ல, நம்ம அவங்கள பத்தி கேட்கல. இப்ப இளைஞர்களுடைய ஓட்டு தான் உங்களுடைய ஓட்டு, வாக்கு சதவீதத்தை பத்தி தான் கேள்வி. விஜய் அவர்களை பத்தி கேள்வி கிடையாது. அடிப்படையில நான் ஒரு விஜய் ரசிகர். விஜயோடைய முதல் நாள் முதல் காட்சி எல்லா திரையரங்களும் நான் போய் பார்ப்பேன். முதல் நாள் முதல் காட்சி போய் பார்ப்பேன். ஆனா எனக்கு ஒரு புரிதல் இருக்கு, தலைவன் என்பவன் யார், நடிகன் என்பவன் யார் என்பது எனக்கு ஒரு புரிதல் இருக்கு. அந்த புரிதல் என்ன மாதிரிதான் இங்க உட்காந்துருக்கோம் எல்லாரும் இருக்காங்க. நாம் தமிழர் கட்சி இல்ல டிவிக்கே வந்துருச்சு, அதனால இளைஞர்கள்லாம் டிவிக்கே போயிருவாங்க அப்படின்னா, நாம் தமிழர் கட்சிக்கு 8% வாக்கு, இளைஞர்களுடைய வாக்குனே வச்சுப்போம். இந்த 8% வாக்கு தான் டிவிக்கே உடைய வாக்கா? கிடையாது. இங்க அறிவார்ந்த இளைஞர்கள் கூட்டம் இன்னைக்கு விழிப்புணர்வற்ற இன்னைக்கு வருது, விழிப்புணர்வோட இன்னைக்கு வருது. இன்னைக்கு விழிப்புணர்வற்ற கூட்டம் இன்னைக்கு என்ன பண்றாங்க, தமிழக வெற்றி கழகத்துல போய் சேர்ந்துருக்காங்க. அதை பத்தி கவலை இல்லை, நாங்க உறுதியா நாங்க வெல்லுவோம். அதை நீங்க பார்க்க போறீங்க. இவங்களுக்கு தான் பிரச்சனை, எங்களுக்கு பிரச்சனை இல்ல. ஏன்னா எங்க பின்னாடி நிக்கக்கூடிய கூட்டம் ரசிகர் கூட்டம் இல்ல, ரசிகர் கூட்டம், கொள்கை கூட்டம், ரசிகர் கூட்டம் இல்ல. அண்ணா திமுகக்கு நாம் தமிழர் கட்சினால பிரச்சனை இல்லை. ஆளுகிற இயக்கம், ஆள போற இயக்கம். அதனால கூட்டணிக்கு வாங்க இருந்தீங்க. எதுக்குங்க கூட்டணி கூட்டணியில வேணாம் சொல்ல முடியாது, அது ஏற்கவே முடியாது. கூட்டணின்றது ஜனநாயகத்துல சட்டத்துக்கு புறமானது கிடையாது, அதனால அது ஒண்ணும் தப்பு கிடையாது, சட்டத்துக்கு புறமானது கிடையாது. நான் சொன்ன ஒப்புதல் வாக்குமூலம்னு சொன்னல, தலைவர்கள் ஒப்புதல் வாக்குமூலம் பேசிப்பாங்க, மக்களுக்கு காசு இல்லைங்க தலைவர்கள்ட்ட வாங்கிட்டு இந்த ஒப்புதல் வாக்குமூலம் அண்ணன் சொல்றது சரிங்களா? அதை விட்டு திட்டத்தை பேசுவோம். இப்ப இவர் ஒரு காரணம் சொன்னார், வானளாவிய அதிகாரத்துல மெடிக்கல் மருத்துவமனை கட்டி கொடுத்தணும். இன்றைக்கு நடக்கிறதே 2 கட்சியை சேர்த்து சொல்லக்கூடாது. இன்னும் எங்களுடைய எடப்பாடி அண்ணன் காலத்திலையும் வேலுமணி அண்ணன் காலத்திலும் அத்தனை ஸ்ட்ரெச்சரையும் நாங்க எங்களுடைய எம்எல்ஏ பண்டிலிருந்து கூட அந்த மருத்துவமனைக்கு தான் கொடுத்தோம். அத்தனை எம்எல்ஏக்கு கொடுத்தோம். ஈவன் சூலூர் எம்எல்ஏ கனகராஜ் கூட இங்க நிதி கொடுத்து இந்த ஏழை மக்கள் பயன்பெற. ஏன்னா இந்த இயக்கம் ஏழைகளால் தொடங்கப்பட்ட இயக்கம். தொடங்கிய கட்சி 4 ஆண்டுகளில் ஆட்சி பிடித்தது இந்திய வரலாற்றில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். சரி, நன்றி.